ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் வேத புத்தகத்திலிருந்து ஒரு வேத வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மத்தேயு 5வது அதிகாரம் 8வது வசனம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அவருடைய சீஷர்களுக்கு யார் தேவனை தரிசிப்பார்கள், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று கூறுகிறதை நாம் பார்க்கலாம். நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று பார்க்கும்போது எரேமியா 17வது அதிகாரம் 9வது வசனம் இவ்வண்ணமாக இருக்கிறது. எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? இன்னும் என்னென்ன கேடுகள் நம்முடைய இருதயத்தில் காணப்படுகிறது என்பதை மார்க் 7வது அதிகாரம் 21 23 முடிய வசனங்களில் இயேசு கிறிஸ்துவானவர் கூறுகிறதை நாம் பார்க்கலாம். எப்படி எனில், மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளிலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டதனங்களும் கபடும் காமவிகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகிய இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். இவைகளெல்லாம் இருதயத்திலிருந்து காணப்படுகிற கேடுகள் என்று நம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இன்னும் சங்கீதம் 66:18 பார்க்கும்போது, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். நம்முடைய இருதயத்தில் இப்படிப்பட்ட கேடுகளோடு நம்முடைய சிந்தைகளிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஏறெடுக்கிற அந்த ஜெபம் ஆண்டவர் செவி கொடார் என்று நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட மனுஷர்களாகிய நம்முடைய அக்கிரம அந்த இருதயம், கேடு நிறைந்த இருதயம் சுத்தமாக வேண்டும். நம்முடைய இருதயம் சுத்தமாக நம் தேவனுடைய சமூகத்தில் நாம் கேட்க வேண்டும். சங்கீதம் 51வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம் இவ்வண்ணமாக இருக்கிறது. தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். நம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் என்று கேட்கும்போது ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை அவர் பரிசுத்தப்படுத்துகிறவராக இருக்கிறார். அடுத்ததாக நம்முடைய இருதயத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 23வது வசனம் இவ்வண்ணமாக இருக்கிறது. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். எல்லா காவலோடும் நம்முடைய இருதயத்தை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். எப்படி என்று நாம் பார்க்கும்போது, வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து, உன் கண்கள் நேராய் நோக்க கடவது, உன் கண்ணிமைகள் உனக்கு முன்பாக சுவையாக பார்க்க கடவது, உன் கால்நடையை சீர்தூக்கிப்பார், உன் வழிகள் எல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக, வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாதே, உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக. இப்படிப்பட்ட எல்லா காவலோடும் நம்முடைய இருதயத்தை நாம் பாதுகாத்து கொள்வோமாக. இன்னும் 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 7வது வசனத்தில் இவ்வண்ணமாக இருக்கிறது. மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். கர்த்தர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறவராக இருக்கிறபடியினால் நம்முடைய இருதயத்தை சுத்த இருதயமாக காத்துக்கொள்வோம். எல்லா காவலோடும் நாம் நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்வோம். தேவனை தரிசிப்போம். கர்த்ததாமே நம் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.